நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி வந்து செமி கிரேவி மாதிரி. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக செய்ய போகிறேன். ஒன்லி 20 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 10 இருந்ததுன்னா கூட ஓகே. அது வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 1 கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவு, சால்ட்டும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம் இந்த 4 எடுத்திருக்கேன். தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கிரேவி மாதிரி வேணும், செமி கிரேவிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா, கரம் மசாலா ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அதே மாதிரி சிக்கன் வந்து 1/2 kg. இது வந்து லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கிற மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எறும்பு கடாயில் தான் பண்ண போகிறோம். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, லவங்கம், பட்டை, கடுகு அரைச்சூள் அதுவும் நம்ம சேர்த்து போடுறோம். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போடுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பெரிய வெங்காயம் என்னென்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம செமி கிரேவிங்கிறதுனால சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் வந்து என்னென்னா நல்லா கரைஞ்சிரும். கிரேவி அந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டுனா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போட வேண்டியதில்லை. 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் போதும். லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி போடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. ஆயில் வந்து நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த கிரேவி வந்து நல்லா செமி கிரேவி இருக்கும். நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் வேணுன்னா நல்லா நிறைய ஆயில் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஆயில் மிதந்துட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து ஆயில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஒரு கல்லுப்பு மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா இதில் போடுறதுக்கு பதிலாக அதுலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக கிருமி நாசினியும் கூட மஞ்சத்தூள். நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நீங்கள் வேணுன்னா புளிப்பு தக்காளி கூட, நாட்டு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. சிக்கனோட வதங்குறப்போ சீக்கிரமாக இதாகிடும், குக் ஆகிடும். இதையும் போட்டுக்கலாம். சிக்கனும் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம வந்து சால்ட் உடனே போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். இல்லைன்னா சிக்கன் என்ன ஆகுனா சுருங்கிடும், அப்படியே வந்து சின்னதாயிரும். அது நல்லா இதாக வராது, பஃபியாக வராது. ஸோ உடனே சால்ட் போட வேண்டாம். இல்லைன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் மூடி வச்சிடலாம். மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா வந்து என்னென்னா பச்சை வாசம் லேட்டாக போட்டோன்னா பச்சை வாசம் அடிக்கும். ஸோ மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். தனியாத்தூள், அடுத்தது சிக்கன் மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மசாலா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா பச்சை வாசம் அடிக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம இரும்பு கடாயில் செய்கிறதுனால அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். மேக்ஸிமம் சிக்கன் வறுக்கிறது, மட்டன், சிக்கன் இதெல்லாம் வறுக்கிறது இரும்பு கடாயிலே வந்து செய்யறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி
நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சால்ட்டு நம்ம ஆட் பண்ணல, சால்ட் போடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது லோ ஃப்ளேமில் இருந்தாலும் ஓகே, ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் நம்ம செக் பண்ணிக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆயில் வந்து நல்லா மேலே வந்துருச்சு. நம்ம இப்போது சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம இது பண்ணி வச்சுட்டோம்னா சிக்கன் ரெடி ஆகிடும். இன்னும் கிரேவி வந்து என்னென்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இது வந்து ஈஸியாக குக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம், வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடும், செமி கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது சிக்கன் செமி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.